ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 16 அன்று யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் என்று தெரியுமா? கடன் பிரச்சனையால் தாங்க முடியாத சிக்கல்கள் பிரச்சனையில் இருப்பவர்கள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி விரதம் இருந்து வழிபடலாம். காரணம், அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமியோடு இணைந்து வருகிறது. அன்று கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி நாளும் கூட. இந்த நாளில் கால பைரவரையும் முருகப்பெருமானையும் அம்பிகையையும் வழிபட்டால் 2 மடங்கு பலன் கிடைக்கும். இந்த ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருந்தால் கிருத்திகை விரதம் இருந்த பலனும் தேய்பிறை அஷ்டமி இருந்த பலனும் கிடைக்கும். ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்பவர்கள் ஆடி கிருத்திகை அன்று முழு நேரம் பட்டினியாக இருந்து விரதம் இருக்கலாம். இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும். முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றிகளும் ஞானமும் அன்பும் பெறலாம். திருத்தணியிலும் வடபழனியிலும் உள்ள முருகன் கோவில்களில் ஆகஸ்ட் 16 அன்று ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. எனவே ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை அன்று கொண்டாடுங்கள். இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தமிழ் திருவிழா. ஆடி கிருத்திகை நாளில் முருக மந்திரங்களை உச்சரிப்பது சிறந்தது. இந்த தினத்தில் முருகனை வழிபடுவதன் மூலம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், தொழில் விருத்தி வேண்டுபவர்கள் மற்றும் பலவிதமான இன்னல்கள் உள்ளவர்கள் பயனடைவார்கள் என்பது நம்பிக்கை.